டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்கலாம். முதலாவதாக குடிநீர் பாட்டில்கள் விலை உயர்வு, சிலிண்டர் வாங்க மணிக்கணக்காக காத்திருந்த மக்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் கேன் மற்றும் பாட்டில் மினரல் குடிநீர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை ஆலந்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் கடந்த 20 ஆண்டுகளாக அனைத்து சூழல்களையும் சமாளித்து பாட்டில் குடிநீரின் விலையை ஏற்றாமல் தாக்குப்பிடித்து வந்ததாக குறிப்பிட்டனர். ஆனால் தற்பொழுது மூலப்பொருட்களின் விலை 40 விழுக்காடு அதிகரித்துள்ளதால் பாட்டில் குடிநீர் விலையை உயர்த்துவதாக அறிவித்தனர். விற்பனை செய்யக்கூடிய விலையிலிருந்து ஒரு பாட்டிலுக்கு 3 ரூபாய் இருந்து 5 ரூபாய் வரை, கேனுக்கும் ஒரு 20 லிட்டர் கேன் குடிநீர் கேனுக்கு 5 ரூபாய் விலையும் உயர்த்துவதாக நாங்கள் முடிவு செய்துள்ளோம். குடிநீர் விலையேற்ற அறிவிப்பால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எங்கேயோ போர் நடக்குது, இங்கே வந்து பாக்கி காய்கறி ஏறுதுங்கிறான். அதே மாதிரி இப்போ வந்து தண்ணி ஏறதுக்கு வேலையே கிடையாது. வருகிற கோடை காலத்தில் நிச்சயமாக தண்ணி விலை ஏற்றது உடனே கட்டுப்படுத்தணும். 20 ரூபா ஒரு லிட்டர் தண்ணிங்கிற விற்றாங்க. இப்போ 23 ரூபா 25 ரூபா இருக்கும்போது யாருக்கு லாஸ் ஆகும்? மக்களுக்கு தானே பாதிப்பாகும். அதனால் மக்கள் எவ்வளோ தான் அவதிப்படுறது? தண்ணியிலேருந்து ஆரம்பிக்கிறது, சிலிண்டர்லேருந்து டீசல்லேருந்து பெட்ரோல், இப்படியே போனால் மக்கள் எவ்வளோ தான் தொந்தரவு பண்ணுவாங்க. இதனிடையே சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக பாட்டில்களில் அடைத்து விற்கப்படும் குடிநீருக்கு விலையேற்றம் பொருந்தாது என்றும் அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் விளக்கம் அளித்துள்ளனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாங்குவதற்காக மக்கள் மணிக்கணக்கில் காத்திருந்த காட்சிகள்தான் இவை. வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர் போதுமான அளவில் இருப்பு இல்லாததால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் தற்போது விநியோகம் செய்யப்படும் என தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் உள்ள இந்தியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் சிலிண்டர் பெறுவதற்காக அந்த ஏஜென்சி முன்பு குவிந்தனர். சிலர் பல மணி நேரம் காத்திருந்து சிலிண்டரை பெற்றனர். இந்நிலையில் வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அனைத்து வகையான பிரசாதங்கள் விநியோகம் நிறுத்தப்பட்டது. அண்ணாமலையார் கோயிலில் லட்டு இலவசமாகவும், முறுக்கு, எள்ளு வடை, அதிரசம் உள்ளிட்டவையும் 50 ரூபாய்க்கு பாக்கெட்டுகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இச்சூழலில் வர்த்தக சிலிண்டர்கள் தட்டுப்பாடு காரணமாக முறுக்கு, எள்ளு வடை, லட்டு, அதிரசம் உள்ளிட்டவற்றின் விற்பனை ஏற்கனவே நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் கோயில் நிர்வாகத்திடம் கையிருப்பில் இருந்த வர்த்தக சிலிண்டர்கள் முற்றிலும் தீர்ந்ததால் தற்போது இலவச லட்டு பிரசாத விநியோகமும் நிறுத்தப்பட்டது. விறகடுப்பில் சமைக்க இந்து சமய அறநிலையத்துறை ஒப்புதல் அளித்த பின் மீண்டும் பிரசாதம் தயாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் இருந்து நெல்லை நோக்கி சென்ற அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் அதில் இருந்த 60க்கும் மேற்பட்ட பயணிகள் நல்வாய்ப்பாக உயர்ந்த பின்னர் தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் இரவு 7 மணி அளவில் 121 அரசு பேருந்து நெல்லை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பேருந்தில் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்த நிலையில் வாகைக்குளம் அருகே வந்தபொழுது ஆயில் டேங்க் தீப்பற்றியது. உடனே சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிட்டு பயணிகளை எச்சரித்தார். இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கினர். இதனிடையே தீ மளமளவென பரவி பேருந்து முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. தகவல் அறிந்து 2 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 60க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேதாரண்யம் அருகே நாயை விட்டு கடிக்க வைத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் வேடிக்கை பார்த்ததாக புகார் எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் தோப்புத்துறை பகுதியைச் சேர்ந்தவர் ராமலிங்கம். இவரது மகள் பவிதா திருமணமாகி தானிக்கோட்டகம் பகுதியில் கணவருடன் வசித்து வரும் நிலையில் தாய் தந்தையை பார்க்க சொந்த ஊருக்கு வந்துள்ளார். பிறகு புகுந்த வீட்டிற்கு புறப்படும் போது அதே தெருவில் வசித்து வரும் பழனி என்பவர் வளர்ப்பு நாயை அவிழ்த்துவிட்டு கடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. மகளின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த பவிதாயின் தாயையும் நாய் கடித்து குதறியது. இந்த சம்பவத்தை பார்த்துக் கொண்டிருந்த பழனி குடும்பத்தார் வீட்டின் கேட்டை பூட்டி வேடிக்கை பார்த்துள்ளனர். நாய்
கடித்ததில் காயமடைந்த இருவரும் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் செவிலியர்கள் டார்ச் லைட் வெளிச்சத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த காட்சிதான் இது. புற நோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு என பல்வேறு பிரிவுகள் இயங்கும் இந்த மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு 500க்கு மேற்பட்டோர் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெறுகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் அதிர்ச்சி அடைந்தனர். மருத்துவமனையின் தரைத்தளத்திற்கு அடியே பதிக்கப்பட்ட மின் கம்பிகளில் பாதிப்பு ஏற்பட்டதால் மின்வெட்டு நிலவியதாக கூறப்படுகிறது. இதனால் இதய நோய் மற்றும் சுவாச கோளாறுக்கு சிகிச்சை பெறும் நோயாளிகள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். இதனையடுத்து செவிலியர்கள் செல்போன் வெளிச்சத்தை பயன்படுத்தி சிகிச்சை அளித்தனர். மின் தடையை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 9 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அதிமுக, லாஜக கைகோர்த்து களம் காண்கின்றன. இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும், பாஜகவிற்கு 10 தொகுதிகளும், அதிமுக மற்றும் லாஜகவிற்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 9 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் வெளியிட்டுள்ளார். அதன்படி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார். அதேபோன்று காலாப்பட்டு தொகுதியில் கல்யாண சுந்தரமும், பாஜக நியமன எம்எல்ஏவான தீப்பாய்ந்தான் ஊசுடுவிலும் போட்டியிடுகின்றனர். பாஜக மாநில தலைவரான VP ராமலிங்கம் இம்முறை ராஜ்பவன் தொகுதியிலும், அமைச்சர் ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதியிலும் களம் காண்கின்றனர். புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மணவெளி தொகுதியிலும், கடந்த முறை தோல்வியடைந்து நியமன எம்எல்ஏவான ராஜசேகரன் இம்முறை திருநள்ளாறு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். அதே சமயம் நிரவியில் புதுமுகமான மீனாட்சி சுந்தரத்திற்கும், மாஹேவில் தேர்தல் பொறுப்பாளராக இருந்த தினேசனுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஆளும் என்ஆர் காங்கிரசுக்கு 16, பாஜக 10, அதிமுக லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எவை என அறிவித்தார். எடப்பாடியார் அவர்களின் அனுமதியோடு உப்பளம், உருளையன்பேட்டை ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் கழகம் போட்டியிடுகிறது. தேசிய ஜனநாயக முன்னணி மீண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சியில் அமரும். கூட்டணி தர்மத்திற்காக அதிமுக குறைந்த இடங்களில் போட்டியிடுவதாகவும் அன்பழகன் கூறினார். 2 தொகுதியுமே வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றீங்க அப்படின்னா ஆட்சியில பங்கேற்பீங்க? நிச்சயமா கேட்போமே. ஆட்சியில பங்கேற்போம். இல்லைண்ணா, இது நாங்கள் தர்மத்துக்கு அரசியல் நடத்துறோம். முதலமைச்சர் வேட்பாளராக ரங்கசாமியை ஏற்றுக்கொள்வதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் 12 மணி நேரம் அளவுக்கு காத்திருந்தும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்கு வராதது திமுகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 17 இடங்களில் போட்டியிட விரும்பிய காங்கிரஸ் திமுகவிற்கு 11 தொகுதிகளும், விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 1 இடமும் ஒதுக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 30 தொகுதிகளையும் சரிசமமாக பிரிக்க திமுக கூறியதாக கூறப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை ஒரு நாள் மட்டும் உள்ளதால் சனிக்கிழமை தொகுதி பங்கீடை நிறைவு செய்ய திட்டமிட்டு ஜெகத்ரட்சகன் MP உள்ளிட்ட குழுவினர் தனியார் ஹோட்டலில் காலை 10 மணி முதல் காத்திருந்தனர். சுமார் 12 மணி நேரம் காத்திருந்தும் காங்கிரஸ் குழுவினர் வராததால் ஜெகத்ரட்சகன் உள்ளிட்டோர் சென்னை புறப்பட்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியை தொடரவே திமுக விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது அவங்களும் தான் கேட்கணும். எங்களை கேட்டால் அவங்களுக்கு இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வரலன்றது அவங்களுக்கு வேலைகள் இருக்கு. அதனால தனியார் விடுதியில் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்ற நிலையில் திமுகவுடனான பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் பங்கேற்கவில்லை.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவதை ஆதவ் அர்ஜுனா தடுத்ததாக அவரது உறவினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்த ஜோ சார்லஸ் மார்டின் தாவேகாவுக்கும் தங்களுக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றார். தமிழக வெற்றி கழகத்துக்கும் எனக்கு பர்சனலாக எந்த ஒரு இது இல்லை. ஆக்சுவலாக அவங்களும் எங்களோட அலைன்ஸ் வந்திருந்தாங்கன்னா உண்மையாகவும் அவங்களும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு திரு விஜயன் அவர்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்திருக்கும். இன்னொன்று அவருக்கும் ஒரு இனிஷியல் எக்ஸ்போஜராக இருந்திருக்கும். தொடர்ந்து பேசிய அவர் தாவேகா கூட்டணிக்கு வராததற்கான காரணத்தை முன்வைத்தார். என்னோட பிரதர்லா அவர் இன்னொருத்தர் திமுக இருந்து தூண்டுதல் மூலிமா அவர் ஒரு இன்டெலிஜென்ஸாக ஒரு ஸ்பையாக வந்து டிவிகேலேருந்து அவங்கள அலைன்ஸ் போடாமல் இதே நியூஸ் 18 ஃபஸ்ட் ஆல்மோஸ்ட் 3 months பேக் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். கண்டிப்பாக வந்து யாரு கூடயும் போக விட மாட்டாங்க, போக விடாமல் அவர் தனியாக நிற்க வைக்கணுங்கிறது தான் அவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் கொடுத்த அஜெண்டா. தங்கள் குடும்பத்திலும் ஆதவ் அர்ஜுனா குழப்பம் விளைவித்ததாக ஜோ சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டினார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகளையாவது கேட்டுப்பெற வேண்டும் என அக்கட்சியின் மாநில குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 இடங்களில் போட்டியிட்டு 2இல் வென்றது. 2026 தேர்தலில் கூடுதல் இடங்களில் போட்டியிட அக்கட்சியினர் விரும்பிய நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக, மநீம உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இணைந்துள்ளதால் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள திமுக குழு கோரியதாக தெரிகிறது. இதன் காரணமாக இதுவரை உடன்பாடு ஏற்படவில்லை. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டம் நேற்று காலை கூடியது. சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின் மாலை 3 மணி முதல் இரவு 10:30 மணி வரை மாநில குழு கூட்டத்திலும் ஆலோசிக்கப்பட்டது. அப்போது ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் இரவு உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் மாநில செயற்குழு கூட்டம் சுமார் 2 மணி நேரம் அளவுக்கு நடைபெற்றது. நள்ளிரவு வரை நடைபெற்ற கூட்டத்தில் கடந்த தேர்தலை போல் இந்த முறையும் 6 தொகுதிகளை கேட்டுப்பெற நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திமுக பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து நிர்வாகிகளின் முடிவை தெரியப்படுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தவித்து வரும் ஹோட்டல்கள், டீ கடைகளுக்கு வந்த நற்செய்தி. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மாநிலங்களுக்கான வணிக சிலிண்டர் விநியோகத்தை 30% இருந்து 50% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழலால் இந்தியாவிற்கான எரிவாயு இறக்குமதி தடைபட்டது. இதனால் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டதை அடுத்து மாநிலங்களுக்கான வணிக எரிவாயு விநியோகம் 30% குறைக்கப்பட்டது. இதற்கிடையே ஈரானின் அனுமதியுடன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் இந்தியாவிற்கு வரத் தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் மாநிலங்களுக்கான வணிக எரிவாயு விநியோகத்தை 30% இருந்து 50% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கூடுதலாக வழங்கப்படும் 20% எரிவாயுவை முன்னுரிமை அடிப்படையில் விநியோகிக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ரெஸ்டாரண்டுகள், தாபாக்கள் மற்றும் உணவகங்கள், தொழில்துறை சார்ந்த உணவகங்கள், மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்பு உள்ளிட்டவற்றால் நடத்தப்படும் மானிய விலை உணவகங்களுக்கு முன்னுரிமை அளிக்க நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. வணிக சிலிண்டர் கிடைக்காமல் உணவகங்கள் மூடும் சூழல் உருவான நிலையில் கூடுதல் எரிவாயு விநியோகத்தால் உணவக உரிமையாளர்களின் நெருக்கடி குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் அதிபருக்கு தொலைபேசி வாயிலாக ரம்ஜான் வாழ்த்து கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கும் கண்டனம் தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுக்கு தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி ரம்ஜான் வாழ்த்து கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் பிரச்சினை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் ஈரானில் உள்ள எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளை தடைபட்டுள்ளது குறித்து பிரதமர் மோடி கவலை தெரிவித்ததாகவும், மேற்கு ஆசியாவில் நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழலுக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான முறையில் எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் குறித்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்பிய நிலையில் போர் தொடங்குவதற்கு 25 நாட்களுக்கு முன்பே பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைவதை கட்டுப்படுத்த மத்திய அரசிடம் திட்டங்கள் ஏதும் இல்லை என்றும் வெற்று பேச்சுக்கள் மட்டுமே உள்ளதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் அதிதீவிரமடைந்துள்ள நிலையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $111 மேலாக உச்சம் கண்டுள்ளதால் சர்வதேச பொருளாதாரம் ஆட்டம் கண்டுள்ளது. அதேவேளையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 94.01 ரூபாய் என வரலாறு காணாத வீழ்ச்சியை எட்டியுள்ளது. இது தொடர்பாக தமது எக்ஸ் பக்கத்தில் மத்திய அரசை
கடுமையாக விமர்சித்துள்ள ராகுல் காந்தி ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைந்து 100ஐ நெருங்கி வருவது பணவீக்கத்திற்கான அறிகுறி என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு தெளிவான பொருளாதார வியூகத்திற்கு பதிலாக வீண் பேச்சுகளையே முன்வைப்பதாக கூறினார். டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு குறைவதால் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும் என்றும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அன்றாட பொருட்களின் விலைகள் உயரும் என்றும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் சந்தையில் இருந்து தங்கள் முதலீடுகளை திரும்பப் பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5 மாநில தேர்தல்கள் முடிந்த பிறகு மத்திய அரசு பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி விலைகளை உயர்த்தும் என்று அவர் கூறினார். மக்களின் உரிமையை பறிக்க பிரதமர் மோடியை அனுமதிக்க மாட்டோம் என்று சூளுரைத்துள்ள மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தங்களது மாநிலத்தை குறிவைத்து மக்களை பிரிக்க முயற்சிப்பவர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சாபம் விடுத்துள்ளார். கொல்கத்தாவில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் பங்கேற்று உரையாற்றியவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் மூலம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டதாக சாடினார். இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் இதன் மூலம் மக்களின் வாக்குரிமை பாதுகாக்கப்பட்டதாக கூறினார். மாநிலத்தில் உள்ள அனைத்து சாதிகள் மற்றும் மதத்தினருடன் தான் துணை நிற்பதாக கூறிய மம்தா பானர்ஜி பிரதமர் மோடி நமது உரிமையை பறிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக கூறினார். மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த பாஜக அரசு முயற்சி செய்த போதும் தான் அஞ்சவில்லை என்று மம்தா கூறினார். பாஜக என்பது திருடர்கள் மற்றும் துரோகிகளின் கட்சி என்றும் மம்தா பானர்ஜி விமர்சித்தார். உத்தரப்பிரதேசத்தில் பசு பாதுகாவலரை வாகனம் ஏற்றி கொலை செய்ததாக பரவிய வதந்தியால் காவல்துறை வாகனம் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகள் தான் இவை. உத்தரப்பிரதேசத்தின் மதுரா மாவட்டத்தில் கோசி கலான் பகுதியில் சனிக்கிழமை அதிகாலையில் கால்நடைகளை கடத்துவதாக சந்தேகிக்கப்பட்ட ஒரு வாகனத்தை பசு பாதுகாவலரான சந்திரசேகர் என்பவர் விரட்டிச் சென்றார். அப்போது அந்த வாகனம் மோதியதில் சந்திரசேகர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது ஆதரவாளர்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பசு கடத்தல்காரர்கள் தான் வாகனத்தை ஏற்றி கொலை செய்துவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அங்கு வந்த காவல்துறையினரின் வாகனங்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். உடனடியாக காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சம்பந்தப்பட்ட வாகனத்தில் மளிகை பொருட்கள் இருந்ததாகவும் மாடுகள் கடத்தப்படவில்லை என்றும் கூறியுள்ள காவல்துறை அதிகாலையில் பனிமூட்டம் காரணமாகவே இந்த விபத்து நடந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளனர். இஸ்ரேல் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள ஈரான் 2 ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில் நடந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். இஸ்ரேலின் அணு ஆயுத மையம் அமைந்துள்ள டிமோனா நகரின் மீது ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. தெற்கு இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட வெடிசத்தம் கேட்டு மக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். டிமோனா மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி பரவியதால் ஈரான் மக்கள் கூட்டத்தினிடையே ஒன்றாக கூடி அமெரிக்க இஸ்ரேலை எதிர்த்து முழக்கம் எழுப்பினர். ஈரானின் வேவ் 72 ஏவுகணை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கடற்படையில் உள்ள இலக்குகளை நோக்கி வானில் சீறி பாய்ந்தன. ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நெருங்கி வருவதால் வடக்கு இஸ்ரேலின் வான்வெளியில் இடைமறிப்பு ஏவுகணைகள் அதிவேகமாக பாய்கின்றன. ஈரானின் டெஸ்புல் பகுதியில் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் குண்டு வீசியதால் அப்பகுதியே புகைமண்டலமாக காணப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலப்பரப்பை பயன்படுத்தி தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. வளைகுடா நாடுகளின் மீதான ஈரானின் தாக்குதலை கண்டித்து சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஈரானுக்கு எதிராக 12 நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டன. மேலும் இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்காவின் மிக முக்கியமான ராணுவ தளமான
டிகோ கார்சியா மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஈரானின் ஏவுகணைகளின் வரம்பு 2000 கிலோமீட்டர் தான் என கூறி வந்த நிலையில் 4000 கிலோமீட்டருக்கு தாக்குதல் நடத்தியது பதற்றத்தை மேலும் அதிகரித்தது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலப்பரப்பில் இருந்து அபு மூசா மற்றும் கிரேட்டர் டன் தீவுகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்படுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அவ்வாறு தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் மீது கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என தென்கொரியா வலியுறுத்தியுள்ளது. ஏற்கனவே இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, கனடா ஆகிய 7 நாடுகள் வெளியிட்ட கூட்டு அறிக்கைக்கு தென்கொரியா ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஐநா உதவும் என்று அதன் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டல் அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் இதுவரை எவ்வித அணுக்கசிவும் ஏற்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானுக்கு தென்கிழக்கே சுமார் 220 கிலோமீட்டர் தொலைவில் நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டல் நிலையம் அமைந்துள்ளது. ஈரானின் முக்கிய யுரேனியம் செறிவூட்டும் தடமான இந்த நிலையம் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் கூட்டு தாக்குதல் நடத்தியுள்ளன. அணுசக்தி செறிவூட்டும் மையம் குறிவைக்கப்பட்டதாக அறிவிக்கை வெளியிட்டுள்ள ஈரானின் அணுசக்தி அமைப்பு இதுவரை கதிர்வீச்சு அபாயம் ஏற்படவில்லை என கூறியுள்ளது. மேலும் இது அணுசக்தி ஒப்பந்தத்தை மீறிய செயல் என்றும் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. நடான்ஸ் அணுசக்தி செறிவூட்டல் நிலையம் மீதான தாக்குதல் இது முதல் முறை அல்ல. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கிய பிறகு இந்த நிலையம் தாக்கப்பட்டது. அப்போது தாக்குதல் தொடர்பான சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன. மேலும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12 நாட்கள் நீடித்த போரின் போதும் இந்த அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மீண்டும் மீண்டும் அணுசக்தி நிலையம் குறிவைக்கப்படுவது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் கதிர்வீச்சு அபாயம் ஏற்படவில்லை என உறுதி செய்துள்ள சர்வதேச அணுசக்தி மையம் ஈரானில் அணுசக்தி நிலையம் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடி ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்டனர். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் போர் நடவடிக்கைகளால் பெரும்பாலானோர் தங்கள் உறவினர்களையும் வீடுகளையும் இழந்து சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழ்கின்றனர். 2023ஆம் ஆண்டிற்கு பிறகு பலரும் கூட்டாக சேர்ந்து நடத்திய முதல் தொழுகை இது என கூறப்படுகிறது. அமைதி திரும்ப வேண்டுமென குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்தோடு தொழுகையில் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் தோளோடு தோள் கட்டிக்கொண்டு தமது அன்பை பரிமாறிக்கொண்டனர். اليوم عشان اصلي صلاه العيد وطبعا الي مش مصلي صلاه العيد من 2023 2024 و2025 ما صليناهم واول عيد افرح فيه. صح اهلي كلهم استشهدوا بس طبعا حفرح لانه هذا عيد المسلمين. காசாவின் பெரும்பாலான நிலப்பரப்பு அழிக்கப்பட்டு விட்டதால் 90% மக்கள் கூடாரங்களில்தான் வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்வதற்கான தங்கள் உரிமைக்காக போராடுவதாக கூறும் காசா மக்கள் தங்கள் குழந்தைகளின் முகங்களில் புன்னகையை கொண்டுவர முயற்சிப்பதாக கூறுகின்றனர். இத்தாலியின் வால்ரடானா மலைப்பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி மலையேற்ற வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள வால்ரடானா மலையில் நேற்று ஏராளமானோர் மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த போது திடீரென பயங்கர பனிச்சரிவு ஏற்பட்டது. அப்போது சுமார் 2400 மீட்டர் உயரத்தில் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த 25 பேர் பனிச்சரிவில் சிக்கி உயிருக்கு போராடினர். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் 6 ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். அதில் 2 வீரர்கள் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் 3 பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் மீட்கப்பட்டனர். பனிச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர்.